கைதட்டுறது எந்த மேடையில வேணாலும் நடக்கும். இப்ப கைதட்டல் வாங்கி காட்டு பாக்குறீங்களா? என்னம்மா கண்ணு, இது இதெல்லாம் வெட்டி உதாருங்க. இது எல்லா நடிகனுக்கு செய்ய தெரியும். அவங்க ரேஞ்சில் இந்த வெட்டி உதாரணம் செய்ய முடியும். ஆனா உண்மையான கொள்கையை பேசுற மேடை இதுதான். அடுத்தது என்னுடைய அன்பு தம்பி பெருமதிப்புக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர்கள் பேச போறாங்க. அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க மாதிரி இருக்கிறவங்க பேச்சை கேட்டாதான் நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும். இந்த என்னம்மா கண்ணு உதாரெல்லாம் அறிவு வளராதுங்க, சும்மா ஜாலியா இருக்கும். அது அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நடிகருக்கே ஏதோ ஒன்று பேசினா கைதட்டுவாங்க, அது தனி கதை. ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறது. தோழர் சேகுவேரான ஒரு படம், அந்த படத்தை சென்சார்ல கொத்து பராட்டா போட்டு அந்த படத்தை ஓட விடாம பண்ணிட்டாங்க. அவ்வளவு சென்சார் கட்டு. என்ன அப்படின்னா ஐஐடியில உயர் ஜாதி என்று தங்களை தாங்களே கூறிக்கொண்டிருக்கும் இனத்திற்கும் தாழ்த்தப்பட்டவர் என்று முத்திரை குட்டப்பட்ட இனத்து மாணவர்களுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் அந்த படத்தினுடைய கதை. தோழர் சேகுவேரா அப்படிங்கிற ஒரு படம். அதுல தோழர் சேகுவேராங்கிற அந்த டைட்டில் ரோல் நான் தான் நினைச்சேன். நான் அந்த காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர், என் பேர் சேகுவேரா. அதுல ஒரு வசனம் வரும், ராஜாவா பிறந்து வீணா போனவனும் இருக்கிறான், சாதாரண குடியில பிறந்து ராசாவா அப்படின்னு வாய புழக்க வச்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அந்த படத்துல ஒரு டைலாக் வரும். தோழர் சேகுவேரா படத்துல ஒரு டைலாக் வரும், சென்சார்ல இதை விட கொடுமை பண்ண முடியாதுங்க. அந்த காலத்துல உதயசூரியனின் பார்வையில கட் பண்ணிடுவாங்க. இதுல அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவனை அவனுக்கு தைரியத்தை கொடுத்து காலேஜ்ல சேர வைக்கிற ஒரு கேரக்டர் பேரு அண்ணாதுரை. அத சென்சார்ல அண்ணாதுரைன்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி அதை ஐயாதுரைன்னு மாற்றப்பட்டிருக்கு. இந்த சென்சார் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க.